வெல்கம் டு சேது சித்ரா கிச்சன். நம்ம வீட்லேயே அந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நல்ல குவாலிட்டியான இட்லி தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் கடையில் இருக்கிற இட்லி அரிசி தான், கடை இட்லி அரிசி தான் நான் வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி குண்டு குண்டாக நல்ல குவாலிட்டியானதை நீங்கள் வாங்கிக்கோங்க. இது நான் ஒரு 4 ஆழாக்கு இதை நான் அளந்துடுறேன். ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் என்ற ஆப்ஷனை தொடுங்க. அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு காட்டும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இட்லி அந்த சோகியாக அப்படியே இதுவாக ஆகிடுது, நல்லா வரமாட்டேங்குது, ரொம்ப ஹார்டாகிடுது, ஃப்ளஃபியாக வரமாட்டேங்குது அப்படிங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதோடைய பர்ஃபெக்ட் அந்த இட்லி ஸ்ட்ரக்சரு எல்லாமே வரணுன்னா நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் அரிசியை அளந்து எடுத்துக்கோங்க. இது பச்சரிசி, ரேஷன் பச்சரிசி தான் நான் எடுத்திருக்கேன். 4 ஆழாக்கு நான் இட்லி அரிசி நான் சேர்த்துருக்கிறேன். 1 ஆழாக்கு ரேஷன் பச்சரிசி சேர்க்குறேன். ஏன் நீங்கள் பச்சரிசி சேர்க்குறீங்க அப்படின்னா, இந்த பச்சரிசி சேர்த்தா தான் நல்லா அந்த கலர் நல்லா ஒயிட்டாக கொடுக்கும், அதே சமயத்தில் நல்லா ஃப்ளஃபியாகவும் வரும். இது எல்லாமே நல்லா வாஷ் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி வெந்தயம் 1 ஸ்பூன் தான் நான் சேர்க்குறேன். இது நல்லா வாஷ் பண்ணி நான் எடுத்துன்னு வந்துடுறேன். நீங்கள் இந்த வெந்தயம் நீங்கள் சேர்த்திங்கன்னா இன்னும் இட்லி நல்லா பூ மாதிரி இருக்கும். அதுக்கு தான் வெந்தயம் சேர்க்குறோம். அதுவும் இல்லாமல் நீங்கள் தோசை செய்யும்பொழுது அந்த வெந்தயத்தோடைய ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா வாஷ் பண்ணி எடுத்துன்னு வந்துட்டு தண்ணி விட்டு ஊற விட போகிறேன். இந்த தண்ணி விட்டு ஊற வைக்கிறதுலேயும் ஒரு சின்ன டிப்ஸ் இருக்குது. நீங்கள் இந்த போர் வாட்டர்லாம் நீங்கள் இந்த அரிசியில் விட்டு ஊற வைக்காதீங்க. ஏன்னா இட்லி பண்ணும்பொழுது அது எல்லோயிஷ்ஷாக இருக்கும். அது நீங்கள் நல்லா கார்ப்பரேஷன் வாட்டர் இல்லைன்னா ஃபில்டர் இருக்குது இல்லையா, அந்த தண்ணியை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உளுந்து எப்போ ஊற வைக்கணும் அப்படின்னா, அரிசி ஒரு 4 மணி நேரம் ஊறணும். உளுந்து 1.5 மணி நேரம் ஊறினா போதும். 1 மணி நேரம் இல்லைன்னா 1.5 மணி நேரம் அப்படி ஊறினா போதும். இப்போ உளுந்தையும் அரிசியும் நான் ஒன்றா போட்டு தான் நான் அரைக்கிறேன். உளுந்து தனியாக சில பேர் அரைப்பாங்க, அப்புறம் அரிசி தனியாக அரைப்பாங்க. நான் அப்படி அரைக்கலை. நான் அந்த மாதிரி ஸ்டைல்லையும் நான் அரைச்சி நிறைய இட்லி வீடியோ நான் போட்டிருக்கேன். ரேஷன் அரிசிலே எப்படி நல்லா ஃப்ளஃபியாக இட்லி வருது அப்படிலாம் நான் போட்டிருக்கேன். சில பேர் ரேஷன் அரிசியில் பண்ணால் கூட எனக்கு நல்லா வர மாட்டேங்குது, அந்த வாசனை வருது அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் வராத அளவுக்கு எப்படிலாம் நம்ம வாஷ் பண்ணணும் அப்படின்றது எல்லாத்தையும் நான் டிப்ஸ் எல்லாம் நான் சொல்லியிருக்கேன். அதெல்லாம் என்னுடைய வீடியோவில் போய் பாருங்கள். நல்லா இந்த குவாலிட்டியான நீங்கள் எப்படி பண்ணாலும் இந்த இட்லி ரொம்ப நல்லா வரும். இந்த மாதிரி மெத்தடில் ஃபாலோ பண்ணுங்கள். எல்லாமே சேர்ந்து நல்லா அரைஞ்சி இதை பாருங்கள், இந்த அளவுக்கு வந்துடுது. இப்போது இதெல்லாம் நான் எடுத்துடுறேன். இது கூடவே இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, உப்பு சேர்த்து அரைக்க போகிறேன். இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்புறம் உப்பு போட்டு கரைக்கலாம் போகிறது கிடையாது. இந்த மாவு அரைக்கும் பொழுதே நான் உப்பையும் இந்த மாவுக்கு தேவையான உப்பையும் நான் சேர்த்து அரைச்சி இப்போ இது எல்லாத்தையும் நான் எடுத்துடுறேன். நான் ஒரு நல்ல பெரிய பாத்திரத்தில் தான் நான் எடுத்துருக்கேன். அந்த பாருங்கள், இது என்ன தான் பொங்கினாலும் வெளியே வராது, அதனால தான் இவ்வளோ பெரிய பாத்திரமாக நான் எடுத்துட்டேன். இதை மூடி வைக்கிறேன். அப்புறம் அந்த கிரைண்டரில் ஒட்டின்னு இருக்கிற அந்த மாவு தண்ணி தான், கொஞ்சம் தண்ணி விட்டு அந்த தண்ணியை விட்டு இந்த மாவு தண்ணியை எடுத்து இப்படி வைக்கிறேன். மறாவது நாள் காலையில் பாருங்கள் எவ்வளோ நல்லா ஃபர்மெண்ட் ஆகிடுது. இப்போ நான் கோல்டு கண்ட்ரியில் இருக்கிறேன், என்னாலலாம் இந்த மாதிரிலாம் ஃபர்மெண்ட் ஆக முடியாது எப்படி அப்படிங்கிறவங்க அந்த கேக் பண்ணுற அவன் இருக்குது பாருங்கள், அது உள்ளே வச்சுடுங்க. இப்போ அந்த கொஞ்சம் எடுத்தேன் இல்லையா, அந்த மாவு தண்ணியும் ஃபில்ட்ரு பண்ணி இந்த மாவில் விட்டு நல்லா கலந்துட்டேன். இப்போ தோசை பண்ண போகிறேன். நான் கொஞ்சமாக எடுத்து இந்த பேட்டரை நல்லா தண்ணி விட்டு இதை பாருங்க இந்த அளவுக்கு நல்லா கரைச்சிட்டேன். இப்போ நான் தோசை பண்ண போகிறேன். அந்த தோசைக்கல்லை நல்லா காய வச்சுட்டு இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம பெருசு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம இழுத்த இழுப்புக்கு நல்லா சூப்பராக வருது பாருங்கள் அந்த தோசை. நான் இது
நெய் வந்து உருக வச்சு அதை தான் இதில் சேர்க்குறேன். நான் வந்து கீ ரோஸ்ட்டு பண்ணுறேன். நீங்கள் சாதா தோசை வேணும்னாலும் அப்படி பண்ணிக்கலாம். இந்த நெய்யை உருக்கி அதை இதில் சேர்த்துட்டு இந்த நெய் எல்லா இடத்துலையும் பரவுற அளவுக்கு நல்லா இந்த மாவை நல்லா தேய்ச்சி விட்டுட்டேன். அந்த நெய்யை பாருங்கள், அதுவே நல்லா வெந்து அப்படி மேலே எழும்பி நிற்கும். பாருங்க, இந்த கல்லுலேயே ஒட்டலை, அவ்வளோ சூப்பராக எப்படி வந்திருக்கு பாருங்கள். இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ மணமாக அவ்வளோ நல்லா இருக்கும். இந்த ரெஸ்டாரண்ட்டில் பண்ணுற மாதிரியே அந்த கீ ரோஸ்ட்டு நான் பண்ணிட்டேன். நல்லா சூப்பராக பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இப்போ அடுத்ததான் நான் உங்களுக்கு தோசை வார்த்து காட்டுறேன். நல்லா மெலிசாக நல்லா பாருங்கள், இது வருது, கல்லில் ஒட்டாமல் வரும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இட்லி தோசை சூப்பராக இருக்கும். அதே டைமில் பணியாரம் கூட இதில் செய்யலாம். இந்த மாவில் குடமிளகா, கேரட்டு, பீன்ஸ் எல்லாத்தையும் நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி, கொத்தமல்லி, கருவேப்பிலெலாம் குட்டி குட்டியாக நறுக்கி இதில் போட்டு பணியாரம் கூட செய்யலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த பாருங்க, சூப்பரான கீ ரோஸ்ட்டு ரெடி ஆகிடுது. இப்போ வந்து இந்த மாவில் இட்லியை நான் ஊற்றி காட்டுறேன் பாருங்கள். இட்லியும் நல்லா ஃப்ளஃபியாக செம்மையாக வரும். இப்படி நீங்கள் எப்படி பண்ணாலும் இட்லி வந்து நான் சொல்கிற இந்த மெத்தடில் எப்படி பண்ணாலும் இட்லி நல்லா சூப்பராக செம சாஃப்டாக வரும். இந்த இட்லி பாத்திரத்தில் இந்த தண்ணி கொதிக்கும் பொழுது தான் இட்லி அதில் வைக்கணும். அப்போ தான் அந்த இட்லி நல்லா ஃப்ளஃபியாக ரொம்ப நல்லா வரும். ரொம்ப நேரமும் வேக வைக்கக்கூடாது. இட்லி வெந்த உடனே நமக்கே தெரியும், அந்த ஸ்மெல், நல்லா இட்லி வெந்த வாசனை தெரியும். 3 நிமிஷத்துக்கு மேலே இட்லியை வேக விடாதீங்க. அதை பாருங்க, இட்லி வெந்துதான்னு ஒரு டூத் பீக்கில் குத்தி நான் காட்டிட்டேன். இட்லி நல்லா வெந்துடுது. இப்போ நான் இதை எடுத்துட்டு அந்த இட்லியை நான் உங்களுக்கு புட்டு காட்டுறேன். எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். துணி வச்சு அவிக்கிறவங்க உங்கள் இஷ்டம்தான். அந்த துணி வச்சு அவிக்கிறவங்க இந்த இட்லி குழியில் 3 கண் இருக்கும். இது வந்து துணி வைக்க தேவையில்லை. எவ்வளோ சூப்பரான சாஃப்டான இட்லி ரெடி ஆகிடுது பாருங்கள். தேங்க்யூ.